ஓகே. மை ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா 1473, அதாவது ரூ. 1473 வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸே வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க யூடியூப் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டாங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா வந்து 12 செகண்ட்ஸ் தான். இதில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ 12 செகண்ட்ஸில் நான் என்ன பண்ணேன்னா செந்தில் சாருக்கு, அதாவது 70 வயதில் நடிகர் செந்திலுக்கு நடந்த திருமண விழா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போடணும். நீங்கள் இன்னும் யூடியூப்ல போய் பார்க்கலாம், அந்த ஷார்ட்ஸ் இன்னும் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ 12.6 லட்சம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 12,57,821 வியூஸ் போயிருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 759 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் தான் போதும். பட் இந்த ஒரு ஷார்ட்ஸ்லேயே நமக்கு 759 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு சின்ன ஷார்ட்ஸ் நம்ம ஒரு 12 நிமிஷம் தான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதிகபட்சமாக ஒரு 25 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை ஸ்பெண்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குமாங்க, 1473.18. இது இன்னும் வந்து நமக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு. இன்னும் நமக்கு அடுத்தடுத்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் 48 ஹவர்ஸில் கூட நமக்கு 21 மெம்பர்ஸ் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதனால தான் சொல்கிறேன், நீங்களும் சும்மா இருக்கீங்க, இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு அமௌண்ட் உண்மையிலே தேவைப்படுது அப்படின்னா யூடியூப் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதே மாதிரி இப்போ ஒரு ஷார்ட்ஸ்க்கு நமக்கு வந்திருக்கா, இதே மாதிரி அடுத்தடுத்த ஷார்ட்ஸ்க்கு வரும்போது ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் கிடைச்சிட்டு இருக்கும். எல்லாம் ஒரு வேளை இதுக்கோட தாண்டி 1500 1700 கிடைக்கலாம், இல்லை இன்னொரு கொஞ்சம் கம்மியாகி 1000 கிடைக்கலாம், இல்லை 850 900 அப்படின்னு கிடைக்கலாம். பட் ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சைடில். ஸோ அப்போ அதை வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம யூடியூபோடைய நோக்கமே. ஸோ ஏன் அப்படின்னா இது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து ஆட்சன்ஸ் நிறைய ஆட் கொடுப்பாங்க. அப்போ எந்தெந்த டாபிக்கு எவ்வளோ ஆட்ஸ் கிடைக்கும், எது எதுக்கு என்னென்ன அமௌண்ட் கிடைக்கும், எப்போ எந்த வீடியோ வந்து ரீச் ஆகும், எப்போ இந்த வீடியோ வந்து வைரல் ஆகும், ஷார்ட்ஸ் போடலாமா, லாங் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குன்னா அது ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம் வர சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம டீம் உங்களை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போய் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க ஆனால் மானிட்டேஷன் பண்ண தெரியல அப்படின்னா ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம டீம்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12 நிமிஷம் தான் நம்ம அந்த இது கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை லாங் வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோக்கு இதை விட அதிகமான இன்கம் வந்திருக்கும். ஏன்னா அது லாங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்கேஸ் யாரும் கேள்விப்படல, இல்லை யூடியூப்பை பற்றி எனக்கு என்னன்னே தெரியாது, புதுசாக தான் வரும் அப்படின்னா சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து அது வெபினாரில் எப்படி எப்படி பண்ணுவாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லி லைவ் ப்ரூஃபாக கொடுப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை யூடியூபோட அனலிட்டிக்ஸ் பேஜ்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். இதே மாதிரி அனலிட்டிக்ஸ் பேஜ் அவங்களுடைய எவ்வளோ மந்த்லி அந்த அமௌண்ட் வந்திருக்கு. இப்போ நான் இங்கே வந்து லாஸ்ட் இது வந்து சின்ஸ் பப்ளிஷ்னா என்னது, இந்த வீடியோ எப்போதுலேருந்து வந்திருக்கு நமக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதே மாதிரி அனலிட்டிக்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தூரம் இன்கம் வந்திருக்கு, இப்போ இந்த ஒரு வீடியோக்கு நமக்கு இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா இதே மாதிரி எத்தனை ஷார்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோமோ அப்படி மந்த்லி டெய்லி நமக்கு என்னது அமௌண்ட் வந்துட்டே இருக்கும். அது நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த நாள் தான் சொல்கிறோம், நீங்களும் சும்மா அந்த ஒரு வீடியோ போடுறது மூலமாக என்னது அட்லீஸ்ட் ஒரு 1500 அதே மாதிரி கிடைக்கும். இதே இது நீங்கள் டார்கெட் பண்ணி நமக்கு இந்த மந்த்தில் வந்து ஒரு 5000 எடுக்கணும், ஒரு 10,000 எடுக்கணும், ஒரு 35,000 எடுக்கணும், ஒரு 40 எடுக்கணும் அப்படின்னு, ஏன்னா நீங்கள் சின்ன சின்னதாக இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ அதே மாதிரி டார்கெட் பண்ணி எடுக்கும்போது நம்மளால் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது எப்போதுக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் முடியுதுக்குள்ள தான், அதாவது இந்த மந்த்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு 90 நாளுக்குள்ள உங்களால் ஈஸியாக வந்து மானிட்டேஷன் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூபோடைய பாலிசி வந்து மாறுது. ஏன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து 8000 வாட்ச் ஹவர்ஸாக மாற்றிடுவாங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 மில்லியன்ஸ் வியூஸ்லேருந்து 25 மில்லியன் வியூஸாக மாற்றிடுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா நீங்கள் புதுசாக வரும்போது அந்த டைமில் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ண முடியாது, கஷ்டமாயிரும் உங்களுக்கு மானிட்டேஷன் வாங்குறது. அதனால தான் இப்போவே சொல்கிறோம், யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா இப்போவே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. மானிட்டேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இதை டெய்லி ரொட்டீனாக மாற்றி இதில் அமௌண்ட் போடுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ இன்கேஸ் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிங்க அப்படின்னா உடனே இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் அதுக்கான கரெக்ட் டைம். ஓகே. தேங்க்யூ.